வீட்டுக்குள்ள கார் BMW. எப்படி சார் வீட்டுல எங்க இருந்து அந்த ரூம் போறதுக்கு BMW டிராவல் பண்ணுங்க? இல்ல இது ஆக்சுவலா எங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கார். அந்த கார் வந்து ரொம்ப வருஷம் ஆன பிறகு கொஞ்சம் அப்பப்போ இல்ல கொஞ்சம் நிறைய அப்பப்போ கொஞ்சம் ரிப்பேர் ஆயிட்டு இதுவா இருந்தது. அப்புறம் வந்து இந்த காரை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியே இருந்துட்டு வெளியில வச்சு ஷோரூம் கிடையாது இந்தியால. சோ எதனா வாங்கணும்னா இட் ஹஸ் டு கம் ஃப்ரம் சிங்கப்பூர். அங்க இருந்து கடைசி நேரத்துல எல்லாம் வந்திருந்தது. பட் இட் வாஸ் மெயின்டைன் பண்ண முடியல. ரெண்டாவது வெளியில இருந்து வெயிலையும் மழையிலையும் ரொம்ப இதுவா இருந்தது. ஒரு வாட்டி வீட்டுல இந்த மற்ற வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அப்போ இங்கே கொஞ்சம் இந்த உடச்சி இந்த பூஜை ரூம் இதெல்லாம் மாற்றிக்கிட்டு இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவங்க யாரும் வீட்டில் இல்லை. அப்போ வேறு இடத்துல எங்கேயோ தங்கிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த டைமில் வீட்டில் ஒரே தூசியாக இருக்கும்னு சொல்லிட்டு ரெனோவேஷன் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு தோணுச்சு. அப்போ டக்குன்னு 2 கல் தச்சர் இவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த வண்டியே இவ்வளோ ப்ராப்ளம் நம்மளுக்கு வெளியில் இருந்தால் அடிக்கடி காக்கா இது பண்ணிடுறது இதை மெயின்டைன் பண்ணுறது அது இதுன்னு கஷ்டமாகவே இருந்தது. இந்த வண்டியை விற்றாலும் வந்து விற்றா ஏதோ பணம் வரும். பட் அது விற்கவும் மனசு இல்லை. ஸோ அதனால் என்ன பண்ணேன், ஒரே நாள்லேருந்து அது அந்த ஜன்னலில் அங்கே உடைக்க சொன்னேன். உடைச்சி டக்குன்னு ஜன்னலை உடைச்சாங்க. பலகெல்லாம் போட்டு வண்டியை ஏற்றி தள்ளி எடுத்துகிட்டு உள்ளே வச்சுட்டு இனிமேல் யார் இதை வைக்க சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஸோ அதனால் அப்படியே வீட்டுக்குள்ளே வந்துடுச்சு வண்டி. வந்த உடனே இங்கே அப்படியே பார்க் பண்ணியாச்சு. இப்போ நாங்களும் சந்தோஷம். எங்களோட கல்யாணம் ஆகி நாங்கள் வாங்கின ஃபர்ஸ்ட் காரு அப்படின்ற ஒரு 25 years வெட்டிங் ஆனிவர்சரி வந்து காருக்கு வந்தாங்க. 25 years. ஓ மை காட். நிறைய மெமரிஸ் இருக்கும்ல சார் இந்த கார்ல. மறக்க முடியாத ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? You did the movie song இல்ல with this car only. அதெல்லாம் மெமரி இல்ல அது எந்த அவருக்கு மெமரி கிடையாது. நான் அந்த படம் பார்க்கும்போது அதை பார்த்துட்டு கோல்மால் படத்துல ஃபிலிம் சிட்டில ஒரு சாங் ஒன்று நானும் அந்த வண்டி பார்க் பண்ணிட்டு ஹீரோயின் ஆடும் இவர் ஒரு ஆமா அவங்க ஹீரோயின் வந்து சுத்தி ஆடுவாங்க. இந்த மாதிரிலாம் கை வச்சு ஆடுவாங்க. அப்ப இந்த அம்மாவுக்கு ஒரே டென்ஷன். அது இதெல்லாம் வந்து மெமரியாங்க. இல்ல அந்த படம் ஒரு தடவை பார்க்கும்போது அத நிறைய தடவை சன் டிவில KTVல நிறைய தடவை போடுவாங்க. அந்த படம் போடும் போதெல்லாம் ஒரு சாங் ஒன்று வரும். அந்த சாங்ல இந்த கார் வரும். ஆமா அந்த கார் வரும்போதெல்லாம் இவ ஒரு முறக்கு கார் வரும்போது சாருக்கு டேமேஜ் தான். ஆனா KTVல இனிமேல் சொல்ற அந்த படம் போகாம யோசிச்சு போடுங்க ப்ளீஸ். சொல்லிட்டேன் சார். பட் நிறைய பேர் ஆக்சுவலாக நான் அது வைக்கிற வரைக்கும் நான் அது மாதிரி யோசிக்கல. அவங்க வைக்க போகும்போது அந்த ஒர்க் பண்ணவங்களே வந்து என்னடா வந்து மென்டல் ஆகிட்டான திடீர்னு இப்படி வந்து வண்டியை வந்து உள்ளே ஏற்ற சொல்ற. திடீர்னு சொன்னேன் ஏற்றுங்க நான் சார் முடிய எப்படிங்க அப்படின்னா ஏற்றுங்கன்னு சொல்லி தள்ளி ஒரு 10 பேர் சேர்ந்து எல்லாம் உள்ளே தள்ளி எடுத்துகிட்டு வந்து வச்ச பிறகு அதுக்கப்புறம் பார்த்தா இது ஒன்றுமே யோசிக்காமல் பண்ண ஒரு விஷயம். மற்றவங்களாம் சார் இது எப்படி யோசிச்சிங்க, இது என்ன ஒரு யாராவது நிறைய பேர் செல்ஃபி எடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே நிறைய பேர் வந்து லைக் I'll just take a selfie. ஒரு செல்ஃபி பிக்கே எடுத்துக்கிறேன் இந்த வண்டியோட வீட்டில் அப்படின்னு.